ஹாய் மக்களே, நம்ம எல்லோரும் தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போவோம். நான் வந்து இங்கே தான், நம்ம வேறு எங்கேயும் போகிறதில்ல அப்படின்னு ஃபிக்ஸடாக வந்து நினச்சிட்டு இருந்தேன் மக்களே. ஆனால் வந்து பாருங்கள், ஒரு நிமிஷத்தில் எல்லாமே மாறுது. சடனாக தான் நாங்கள் முடிவெடுத்தோம். நானும் என் பிள்ளைகளும் வந்து கொஞ்சம் தூரமாக லாங்காக ட்ரெயினில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அன்றைக்கே முடிவெடுத்து அன்றைக்கி எல்லாமே பேக் பண்ணிவிட்டு கிளம்பணும் மக்களே. எனக்கே நம்ப முடியலை. நாங்கள் நினைக்கும் போது நைட்டுக்கு வந்து சப்பாத்தியும் கொஞ்சம் தக்காளி தொக்கம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். வெளியே சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுல ஏதோ ஒரு சின்ன சந்தோஷம் மக்களே. நீங்களும் வீட்டில் செஞ்சு வெளியே கொண்டு போய் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் வந்து போடுங்க. என்னை மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு லைக் வந்து போடுங்க. அதுக்கப்புறம் வீட்டில் 2 கொய்யாப்பழம் வேஸ்ட்டாக இருந்தது மக்களே. சரி, அதை வேஸ்ட் பண்ணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவா ஜூஸ் வந்து போட்டேன். வர என்னன்னே தெரியல மக்களே, இந்த கோவா ஜூஸ்க்கு நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். நானும் என் பிள்ளைகளும் ரொம்ப விரும்பி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ட்ரெயின்னோன்னு என் பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷம் மக்களே. ஏன்னா வந்து நாங்கள் ட்ரெயினில் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ண மாட்டோம். அதுவும் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஏசி ட்ரெயினில் போனோம். ஸோ பிள்ளைங்க வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம் மக்களே. 3:30 ஆகிட்டு. எந்த ஊருங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் மக்களே.